வெல்கம் டு டெக்னாலஜி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோல நம்ம Lenovo ThinkPad ஓட T495 மாடலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது அன்பாக்சிங்ல ரிவ்யூ தான். இந்த லேப்டாப் எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாம போடுறேன்னா, இந்த லேப்டாப் இப்போ இந்தியாவில் வந்து மார்க்கெட்ல கரண்டா அவைலபிள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாடலோட ரீஃபர்பிஷ்ட் வந்து நிறைய அவைலபிளா இருக்குது, அதுவும் கம்மியான பிரைஸ்ல. அதனால தான் நம்ம இந்த ரிவ்யூ வீடியோவும் போடுறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் எல்லா திங்க்பேட் சீரீஸ்லேயும் வர மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் கோட்டட் பிளாஸ்டிக்கு, அப்படியே பின்னாடி திருப்பினோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். தெரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரப்பர் கோட்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லேப்டாப்பில் உள்ள போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே சார்ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் சி தான் யூஸ் பண்ணுறாங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டைப் சி அண்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, HDMI போர்ட்டு, 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த லேப்டாப்பில் உள்ள போர்ட். டிசைனை பற்றி சொல்லிட்டேன். இப்போ இந்த லேப்டாப்போட வேரியண்ட்டை பற்றி சொல்கிறேன். வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் என் கையில் இருக்கிற இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ் அண்ட் ஓஎஸ்க்கு வரும். ஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல நிறைய விதமான ஓஎஸ் இருக்குது. விண்டோஸ் ப்ரோ அது மாதிரி ஒரு சில வெர்ஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல. அதில் இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு விண்டோஸ் எஜுகேஷன் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மினிமலான வெர்ஷன். ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த லேப்டாப்ல ஏன் இந்த ஓஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் வந்து டிசைன் பண்ணது மெயினாக இந்த யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிசைன் பண்ண லேப்டாப். நான் பரவாயில்ல, ஓஎஸ் ஒரு இஷ்யூ இல்லை. 60 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த மியூசிக் ஆப்பே வந்து காசு கட்டாம தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது மாதிரி லேப்டாப்ல அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனாகிறதுக்கு இந்த லேப்டாப் எடுத்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 21 செகண்ட்ஸ் கிட்ட எடுத்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா SSD ஸ்டோரேஜ் உள்ள லேப்டாப், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த பூட்டிங் டைம் ஃபாஸ்டாவே தான் இருக்கும். இப்போ ஒரு சாஃப்ட்வேரை இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப குவிக்காக தான் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இல்லை. சொல்லப்போனால் நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த லேப்டாப்பில் சவுண்ட் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே கேட்டு சொல்லுங்கள். சவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். நான் யூஸ் பண்ற லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா MacBook Air M1. ஸோ அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இதுல கேட்கும்போது சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு சில விண்டோஸ் லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த அளவு இல்லை, கொஞ்சம் டீசென்டான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில உள்ள டிஸ்பிளே எல்லாம் சொல்ல முடியாது. IPS LCD பேனல் தான். பட் இருந்தாலும் ஒரு டீசென்டான IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மட்டமான டிஸ்பிளே கொடுக்காம கொஞ்சம் டிஸ்பிளே வைஸும் சரி ஸ்பீக்கர் வைஸும் சரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து வர டவுட், இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணுது, லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிசைன் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த லேப்டாப்ல கேமிங் விளையாட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். வணக்கம்டா மாப்ளே. ஸோ என் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த லேப்டாப்பில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் வந்து பார்க்கும்போது AMD Ryzen 5 Pro 3500U ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேம் வைஸ் சொல்கிறேன். GTA San Andreas வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p ரெசல்யூஷன்லேயே வச்சு விளாட்லாம், உங்களுக்கு எந்த ஒரு லேக்குமே வராது. நான் அப்படி தான் விளாண்டேன். ஒரு 20 minutes விளாண்டேன், எந்த ஒரு லேக்குமே எனக்கு இல்லை. அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்ல போனேன்னா, நான் சார்ஜே போடாமலே எந்த ஒரு லேக்குமே எல்லாமே எடுத்துச்சு. அண்ட் அதை தாண்டி GTA 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை நீங்கள் ஒரு மீடியம் செட்டிங் இல்லை லோ செட்டிங்கில் வச்சு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். விளையாடும் போது எந்த லேக்குமே இருக்காது. GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா லோ ரெசல்யூஷனில் நல்லாயிருக்கும். பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கொஞ்சம் லேக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த GTA 4 இந்த GTA 5 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வெப்சைட்டில் போட்டு அதில் படித்து உங்கள்கிட்ட சொல்கிறது தான். ஒன்லி GTA San Andreas மட்டும் தான் நான் விளாண்டு பார்த்து சொன்னேன். ஸோ GTA San Andreasை பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சலில் நல்ல லேக் ஆகாமலே, அதுவும் சார்ஜே போடாமல் நான் விளாண்டேன் ஒரு 20 minutes. அப்படி இருந்தும் எந்த ஒரு லேக்குமே இல்லை. ஃபைனலா இந்த லேப்டாப்பை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த லேப்டாப் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது. அப்படின்னா ஜாபுக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அது நீங்கள் ஒர்க் பண்ணுற ரோல் பொறுத்து.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப் டிசைனரா இருக்கீங்க, இல்ல பேசிக் லெவல் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு பேசிக் கேம் டிசைனிங்ல இருக்கீங்கன்னா தாராளமா இந்த லேப்டாப் வந்து ஒர்க் பண்ணலாம். பட் இதே நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல காம்ப்ளெக்ஸான கேமிங் இன்ஜின் அந்த இன்ஜின்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த லேப்டாப் வாங்குறது கொஞ்சம் யோசிக்கணும். என்னை கேட்டா வேணும்னு தான் சொல்லுவேன். இதோட கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸான கேமிங் இன்ஜின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ், யுனைட்டி, அது அப்புறம் நிறைய இருக்குது, அன்ரியல் இன்ஜின். ஸோ இது மாதிரியான ஒரு கேமிங் இன்ஜின்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னும் போது இந்த லேப்டாப் என்னை கேட்டால் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி ஃபார் நார்மல் யூஸுக்கு இந்த லேப்டாப் ஒரு நல்ல லேப்டாப். அதை தாண்டி இந்த வீடியோவில் நம்ம என்ன மிஸ் பண்ணோம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் GTF 4.5 வந்து லைவ் டெஸ்ட் பண்ணல. அது அப்புறமா வந்து இந்த ரெண்டரிங் டெஸ்ட்லாம் வந்து பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவா பண்ணலாம். மேபி இந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவா இந்த 3 செக்மெண்ட் சொன்னேன்ல, GTF 4.5 டெஸ்ட், லைவ் டெஸ்ட், இந்த ரெண்டரிங் டெஸ்ட்லாம் இன்னொரு வீடியோவா பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் டாடா, குட்.